ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டைக்குருவி சிறுகதை. கலையரசி அவர்களால் எழுதப்பட்டு குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட சிறுகதை கொண்டைக்குருவி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதுபோல் சிறு சிறு கதைகளை வாசித்தலின் மூலமாக குழந்தைகளின் படித்தல் திறன் அதிகமாகிறது. மேலும் குழந்தைகள் கருத்துக்களை உள்வாங்கி எழுதும்போது அவற்றை அவர்கள் சொற்களஞ்சிய பெருக்கமாக வெளிப்படுத்தவும் உதவுகிறது. வாருங்கள் குழந்தைகளா, என்னோடு சேர்ந்து நீங்களும் படித்து உங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்தி கொள்ளுங்கள். கொண்டைக்குருவி. ஒரு காடு, விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஓரத்தில் ஒரு ஆறு, சலசல 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 தண்ணீர் ஓடியது. இதோ அந்த காடு. காட்டில் பறவைகள், விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றன. அங்கு ஒரு ஆறு ஓடுகின்றது. எவ்வாறு ஓடுகின்றது? சலசல என ஓடுகின்றது. வாருங்கள் கதையின் தொடர்ச்சிக்கு செல்லலாம். காலை சூரியன் எட்டி பார்த்தது. ஒரு யானை வந்தது. ஆற்றில் தண்ணீர் குடித்தது. அப்போது யாரோ அழும் சத்தம். யாரு? யார் அழுவது? அட, கொண்டைக்குருவி. ஏன் அலற? யானை கேட்டது. கதையில் உள்ள படங்களை பார்த்தீர்களா? மிகவும் அழகாக உள்ளது. நீங்களும் இதுபோல் படங்கள் வரையக்கூட முயற்சி செய்யலாம் குழந்தைகளா. வாருங்கள் கதையின் தொடர்ச்சிக்கு செல்லுவோம். விழுந்துட்டேன், தலை வலிக்குது, பறக்க முடியல. அழாதே, உன் வீடு எங்கே சொல், நான் கூட்டிட்டு போறேன். யானை முதுகில் கொண்டைக்குருவி. இதோ கொண்டைக்குருவியும் யானையும் பேசிக்கொண்டிருக்கின்றன. இப்போது யானையின் முதுகில் கொண்டைக்குருவி. வாருங்கள் கதையின் தொடர்ச்சிக்கு செல்வோம். யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. வழியில் ஒரு வேப்ப மரம், உச்சியில் ஒரு கூடு. இது உன் வீடா? யானை கேட்டது. இல்லை, காக்கா வீடு. காக்காவினுடைய வீடு எங்கே இருக்கின்றது? வேப்ப மரத்தில். வெரி குட். யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. யானை முதுகில் கொண்டைக்குருவி. வழியில் ஒரு இட்டலி பூச்செடி. செடியில் இலைப்பின்னல் கூடு. இது உன் வீடா? இல்லை, தையல் சிட்டு கூடு. இதோ பாருங்கள், யானை, கொண்டைக்குருவி, தையல் சிட்டினுடைய கூடானது இட்டலி பூச்செடியில் கட்டப்பட்டுள்ளது. பார்த்தீர்களா குழந்தைகளா? படங்கள் மிக அழகாக உள்ளன. நீங்களும் வரைய முயற்சி செய்யலாம். யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. வழியில் ஒரு பனைமரம். மரத்தில் ஒரு கூடு. இது உன் வீடா? இல்லை, தூக்கணாங்குருவி கூடு. தூக்கணாங்குருவின் கூடு மிக அழகிய கூடு. இவை அந்த காலத்தில் இருந்து நம்மளுடைய கட்டடக்கலை போல் தூக்கணாங்குருவினுடைய கட்டடக்கலையும் மிக சிறப்பானதல்லவா குருவிகளா குழந்தைகளா? யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. ஊர் பக்கம் வந்தது ஒரு தென்னை மரம். அதில் ஒரு மரப்பொந்து. இது உன் வீடா? இல்லை, கிளி வீடு. கிளியின் வீடு பொந்து, மரத்தினுடைய பொந்து. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. வயல் தாண்டி நடந்தது. வழியில் ஒரு வீடு. மேலே ஒரு மாடம். இது உன் வீடா? இல்லை, புறா வீடு. புறாவினுடைய வீடு முக்காவாசி அது வீட்டினுடைய மாடங்களில்தான் காணப்படும். அடுத்து செல்லலாமா? யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. வழியில் ஒரு குடிசை. திண்ணை ஓரம் மண்பானை. இந்த பானை உன் வீடா? இல்லை, சிட்டுக்குருவியின் வீடு. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. செம்மண் சாலை வந்தது. சாலை ஓரம் புதர்ச்செடிகள். கொண்டைக்குருவி கண்களை உருட்டி பார்த்தது. நில்லு நில்லு, கொண்டைக்குருவி கத்தியது. புதர்ச்செடி மேலே ஒரு கூடு. கிண்ண வடிவ கூடு. அழகான வீடு. இதுதான் உன் வீடா? ஆமாம் ஆமாம், உனக்கு சீக்கிரம் சரியாகிவிடும். ரொம்ப நன்றி, போய் வா. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. காட்டை பார்த்து நடந்தது. இதோ குழந்தைகளா, இந்த கிண்ண வடிவ வீடுதான் கொண்டைக்குருவியினுடைய வீடு. குழந்தைகளா, யானை எவ்வாறு நடந்தது? இந்த கதையை படித்தீர்கள் அல்லவா? கூறுங்கள் பார்க்கலாம். யானை அசைந்து அசைந்து நடந்தது. இதோ ஒரு சிறிய பாடல், குருவியினுடைய பாடல்.
குருவி கூட்டம் பறக்குது, குடிக்க தண்ணீர் தேடுது. குட்டி குட்டி கிண்ணத்தில் குருணை அரிசி பாக்குது. கொத்தி கொத்தி தின்னுது, குதித்து நல்லா ஓடுது, குதித்து நல்லா ஓடுது. பாடல் பிடித்திருந்ததா? பிடித்திருந்தால் ஒரு லைக் கூட கொடுக்கலாம் அல்லவா? இதனுடைய நம் கதை முடிந்து விட்டது குழந்தைகளா. நாம் பார்த்த கொண்டைக்குருவி கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். சிறு குழந்தைகளுக்கு பறவைகள் மற்றும் அவர்களுடைய வீடுகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த கதை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மீண்டும் படித்து உங்களுடைய சொற்களஞ்சியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். பாய் குட்டீஸ்.